மக்களே, வெல்கம் பேக். அவர் பணவீக்கம் சேனல். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா விஷயமும் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஆஃப் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப் ப்ளஸ் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து F&O கால்ஸில் வந்து நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பொசிஷன் எல்லாமே வந்து எனக்கு ரீச் ஆகிருக்கு. அதை பற்றியும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இன்னைக்கு ஒரு மார்க்கெட் மெகா கிராஷ் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் 5 லட்சம் கோடி வந்து இன்னைக்கு வைப் அவுட் ஆயிருக்கு, அதாவது வெளியே போயிருக்கு நம்மளை விட்டு, இன்வெஸ்டரை விட்டுட்டு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனுக்கு முன்னாடி மார்க்கெட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1600 1700 பாயிண்ட் வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி வந்து ஒரு 500 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 3% இன்னைக்கு விழுந்திருக்கு. இந்தியாவோட விக்ஸ் அப்படின்றது வந்து 24.7 அப்படின்றது வந்து பயங்கரமாக போயிருக்கு. வாலண்டரி இண்டெக்ஸ் வந்து பயங்கரமாக இன்னைக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதை வந்து மார்க்கெட் சிக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான வேல்யூவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மார்க்கெட் மோட் அப்படின்றது வந்து இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா பேரிஷ் அண்டு வாலட்டிலிட்டிஸ் அப்படின்றத வந்து கண்டிப்பாக காட்டிக்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு பேனிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நடக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இது ஏன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வை டிட் நாட் கொலாப்ஸ் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் ஈரான் வார் டென்ஷன் தான் வந்து இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்கு. யூஎஸ் அதே மாதிரி ஈரான் அண்ட் யூஎஸ் வார் கண்டினியூவாக வந்து 5th வீக்காக வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து பெரிய ஹை வேல்யூவில் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து கீழே தள்ளி இருக்கு. அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹங்ஃபியர்னு சொல்லுவாங்க. ஓவரால் ஆயில் சப்ளைவை வந்து இது வந்து இதனால் ஸ்டாப் பண்ணியிருக்கு. இதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ஹையாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள், அதாவது இப்போ வந்து சண்டை வேண்டாம் அப்படின்ற மாதிரி யூஎஸ் மக்களே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த லெவலுக்கு போய் ஸ்டார்ட் ஆகி நிற்கிது அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து யூஎஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வந்து மேசிவான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க யூஎஸை பொறுத்த வரைக்கும். யூஎஸ் பீப்புள்ஸ் வந்து நியூயார்க் ஆகட்டும், லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு 38 ஸ்டேட்டில் சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எதிர்த்த மாதிரி பேசியிருக்காங்க. இது வந்து ஹாட் நியூஸாக யூஎஸில் போயிட்டு இருந்தது. இதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுக்கணும். இதுக்கப்புறமாச்சும் ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தரைப்படையை வந்து நாங்கள் இறக்கி விட போகிறோம் அப்படின்ற மாதிரி, ஈரானுக்குள்ளே இறக்கி விட போகிறோன்ற சொல்லியிருக்காரு. பட் ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து என்னதான் சொன்னாலுமே வந்து ஈரான் வந்து அதுக்கு கொஞ்சம் கூட மசியல. பிகாஸ் ஆஃப் ஈரான் வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஆள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்களோட ஷார்க்குக்கு வந்து நிகராக வந்து நாங்கள் வந்து ஃபுட்டை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஈரானை பொறுத்த வரைக்கும். இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனாக போயிட்டுருக்கு. செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட டாலர் பொசிஷன் லிமிட் வந்துன்றது வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபேல் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் பேங்க்கில் இருக்கிற எல்லா டாலரையும் வந்து செல் பண்ண வச்சுருக்காங்க இன்னைக்கு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து டைட்டாக வந்து ஒரு ரூலை வந்து கொடுத்துருக்காங்க. டாலர் ரிசர்வ் ரூல் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. டாலருமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியன் ருப்பிக்கு நான் காலையில் பார்க்கும்போது 95 ரூபா 15 காசு வந்து வந்துருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு எஃப்ஐஎஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருந்துச்சு. அதனால் எஃப்ஐஎஸ் வந்து மேசிவான செல்லிங் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4367 கோடிக்கு வந்து சிங்கிள் டேல வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. 18th கன்சிக்யூட்டிவ் டேவா வந்து இவங்க செல்லிங்ல இருக்காங்க. அதே மாதிரி FY26ஓட லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்கு, அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்கு, இது மாதிரி எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணுறதால லாஸ்ட் டேவா இன்னைக்கு தான் ஃபினான்ஷியல் டே. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட மார்க்கெட்டை. அடுத்ததாக வந்து வேர்ல்டு மார்க்கெட் பார்ப்போம். வேர்ல்டு மார்க்கெட்டில் யூஎஸ் டவுஜோஸ் ஆகட்டும், இதே மாதிரி நாஸ்டாக் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அரௌண்ட் வந்து 2%லேருந்து 1.5% வரைக்கும் இன்னைக்கு கீழே விழுந்திருந்தாங்க. அதேமாரி நிக்கி, கோஸ்பி, அதேமாரி ஜிபி, கிரேட் பிரிட்டன் ஆகட்டும், இல்லை சைனாவோட ஷாங்காய் ஆகட்டும், எல்லாருமே அரௌண்ட் வந்து 3 to
0.5% வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருந்தாங்க. ஸோ குளோபல் சென்டிமெண்ட்டே வந்து ஒரு ரிஸ்க் ஆஃப்ல தான் இருக்குது. இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு ஃபியரில் இருக்காங்க அப்படின்றது வந்து நல்லாவே இதில் வந்து புரியுது. சேஃப் அசட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதேமாதிரி ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு ஷாக் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து பிரெண்ட் குருடாயில் வந்து நம்மளோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து $108 வந்து செல் ஆகிட்டு இருக்கு. அதாவது 18 மாதத்தோட ஹையை வந்து இது வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ 6 இயர் ஹையா அப்படின்றத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் விஷயமா இருக்கு நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனால வந்து ஏவியேஷன் அப்படின்றது வந்து பெட்ரோல் ப்ரைஸால ரைஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் அதே மாதிரி அதுவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ருப்பியோட ஃபாலை வந்து இது வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் நம்ம மார்க்கெட்லாம் இன்னைக்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈரான் அண்டு யூஎஸோட வாரில் வந்து ஆர்ம்டு கான்ஃப்ளிக் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இன்ன வரைக்குமே வந்து ஒரு டென்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்குமே வந்து க்ளோஸ் பண்ணது இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதேமாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து 20% வந்து நம்மளுக்கு ஆயில் சப்ளை வந்து வந்துகிட்டு இருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கில் இருக்குது. ஸோ இதை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதால அதே மாதிரி யூஎஸ் ஏர்கிராஃப்ட் கரியர் டெவலப்டு அதை வந்து யூஎஸோட வார்ஷிப்பை வந்து நேற்று வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ நார்த் அரேபியாவில் வச்சு ஏர் ஸ்ட்ரைக் வந்து பண்ணியிருக்காங்க ஈரான். ஸோ இதனால் யூஎஸோட ஏர்கிராஃப்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவோட இம்போர்ட் வந்து 85% ஆயில் இருக்குது. ஸோ வாங்கிட்டு தான் இருக்கோமே கண்டி நம்ம வந்து டைரெக்டாக வந்து எது வண்டியுமே எடுக்கிறது இல்லை. ஸோ இதனால் வந்து டைரக்ட் எக்கனாமிக் த்ரெட்ஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி செக்டாரல் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ என்ன செக்டார் இன்றைக்கி ஃபால் ஆச்சு, எந்த செக்டார் கொஞ்சமாச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெபிளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பியூசி பேங்க் வந்து 3% இன்றைக்கி வந்து செமையாக கீழே விழுந்திருந்தது. அதேமாதிரி ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்து ஒரு 2.5%, மெட்டல் சர்வீஸும் ஒரு 2% கீழே விழுந்துருந்துச்சு. ஆட்டோ செக்டாரும் வந்து ஒரு 3% கிட்ட இன்றைக்கி கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ ஐடி செக்டார் ப்ளஸ் வந்து எனர்ஜி, பியூசி, அதே மாதிரி இந்த ஆயில், இவங்க எல்லாருமே அரௌண்ட் 1% இருந்து 0.5% வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கம்பெனி நியூஸ் என்ன இருக்குது, அதேமாதிரி கார்பரேட் மூவ்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து O2C டிவிஷன் அப்படின்றத வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ப்ரெஷர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்திருக்கு. அதனால் டியூ டு குருடாயிலோட ஹைக் வந்து இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு கீழே போட்டிருந்தாங்க. அதேமாதிரி ஓஎன்ஜிசி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1.5% வந்து ஹையில் போயிருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் மும்பையில் வந்து ஆஃப்ஷேர் அப்படின்ற கேஸ் ப்ராஜெக்ட் வந்து நியூவாக வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கவரி அனௌன்ஸ்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓஎன்ஜிசி அதனால் வந்து இவங்களோட ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஐயை வந்து கொடுத்துருந்துச்சு, ஒரு 1.5% வரைக்கும். டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 7.5% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. இதை வந்து ஜேஎல்ஆர் டிமாண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஈவியோட சப்சிடி கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்கு. ஸோ அதனால் 7.5% டாடா மோட்டர்ஸை வந்து அடிச்சிருக்காங்க இன்னைக்கு. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3.5% வந்து இன்னைக்கு ஏறி இருந்தது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 140 110 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு 3.5% இன்னைக்கு ஏறி இருக்குது. ஸோ இதை என்ன பேஸ் பண்ணி ஏறி இருக்குன்னா 1734 கோடிக்கு வந்து என்ஏஹெச் ப்ராஜெக்ட் வந்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆர்டர் புக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க ஸ்டாக்கை வந்து இன்னைக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் பார்ப்போம். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து வெள்ளிக்கிழமை நான் சொன்ன மாதிரி 4367 கோடிக்கு விற்றுட்டு போயிருக்காங்க. டிஐஎஸ் வந்து நெட் பையாக வந்து 3890 கோடிக்கு விற்றுருக்காங்க. பட் ஆனால் வந்து டிஐஎஸ் வந்து ஒரு ஸ்டெபிள் தான் பண்ண முடியுமே கண்டி, நம்மளை வந்து கன்சிக்யூட்டிவாக வச்சுக்க முடியாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுறது வந்து மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் வந்து நம்ம சிப்பு போடுற மாதிரி தான். ஸோ இவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ருப்பி அண்டு கோல்டு ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ $93 அப்படின்றத வந்து ரீச் ஆயிருந்துச்சு. பட் ஆனால் $95 வரைக்குமே இன்றைக்கி வந்து ரீச் ஆன மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதையும் வந்து நம்ம 1 by 1 வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கோல்டு மேக்ஸ் எம்சிஎக்ஸில் என்னவா இருக்குது அப்படின்னா 74,850 அப்படின்றத வந்து இப்போ வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ சேஃப் ஹெவனாக வந்து கோல்டு தான் இருக்குது ஓரளவுக்கு. பார்ப்போம் இது என்ன லெவலில் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி
கெய்னர் வர்சஸ் லூசர் பார்ப்போம். கெய்னரில் வந்து இன்றைக்கி வந்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. கோல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 2.5% ஏறிச்சு எனர்ஜி பியூசி வச்சு. அதேமாரி பவர் கிரிட் வந்து ஒரு 1.5% யூட்டிலிட்டி தயாரிக்கிற இடம். ஸோ அதேமாரி ஓஎன்ஜிசி பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸை வச்சு ஒரு 1.5% வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருச்சு. டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி ஸோ எல்லாருமே அரௌண்ட் 8% இருந்து 4% வரைக்கும் இன்றைக்கி வந்து கீழே விழுந்திருந்தாங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ மெயின் ரிஸ்க்காக இப்போ என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். குரூட் ஆயில் வந்து பொறுத்த வரைக்கும் $108 போயிருக்கு. ஸோ $120 மேலே போச்சு அப்படின்னா, டாலருக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியாவோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக காட்டும். ஸோ அதே மாதிரி வார் ரிஸ்கில் வந்து மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டே இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட டென்ஷன் வந்து இன்னும் குறையல. அதேமாதிரி இந்தியாவோட வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹை ரிஸ்கில் வந்து இப்போ இருக்குது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயமா இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதேமாதிரி ஆர்பிஐயோட ரேட் கட்டு என்ன ஆகும், போஸ்ட்பேன் பண்ண போகிற மாதிரி வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஐ செல்லிங் டாப்பர்லெஸ் அப்படின்றத வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ருப்பியோட கிராஸ் வந்து 95 தாண்டிருச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடியாக வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி அவாய்ட் தி லிவரேஜ் மெர்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரேடுங்க வந்து எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றத வந்து இது நல்லா காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அண்ட் வாட்ச் தாங்க. ஸோ என்ன நியூஸு, அதே மாதிரி என்ன நியூ லார்ஜ் பொசிஷன்னு எதுவுமே வந்து இப்போதைக்கு எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். நியூஸை பொறுத்து தான் இப்போ வந்து ஸ்டாக் வந்து மூமெண்ட் இருக்கும். ஸோ மார்க்கெட்டே வந்து ஒரு மாதிரி நரகாசமாக ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதேமாரி பை ஆன் டிப்ஸ் அப்படின்றத வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து பை ஆன் டிப்ஸில் வாங்கிக்கோங்க. அதேமாரி 52 வீக்ஸ் லோவில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல கீழே இறங்க நீங்கள் வந்து அதை வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனை கொடுக்குறது ஐடி, ஃபார்மா, பியூசி, எனர்ஜி. ஸோ இவங்கள எல்லாருமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா. அதேமாதிரி ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வந்து மறந்துடாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட கேஷ் பொசிஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அடி வாங்கிடும். ஸோ அதேமாரி நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபிப்னாச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கேண்டில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ரெட் ஜோன் வந்து இது வந்து ரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேஜிக் ஃபிகரை வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. 22,500 அப்படின்றது வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக வந்து இது வந்து எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா 22,379 அப்படின்றது. ஸோ இதனால் வந்து பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லெவலாக வந்து நம்ம வந்து 21,700 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து அது கிராஜுவலாக இறக்கி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்போர்ட் 2க்கும் சப்போர்ட் 1க்கும் நடுவில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் இருக்குது அப்படின்றத வந்து இந்த சார்ட் நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் எந்த லெவலில் வந்து இதோட ஃபால் வந்து ரீச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய லெவல் அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஸோ வந்து பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 2,600க்கு மேலே கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து பை பண்ணலாம். ஸோ பிஎஸ்சி வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ லாசன் 2 ப்ரோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ 2,500 இருக்குது. ஸோ 2,300 கீழே வந்து வரும்போது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு பை அண்ட் டிப்ஸாக வந்து இதை வந்து ரீச் பண்ணலாம். ஏஞ்சல் லோனை பொறுத்த வரைக்கும் 210 ரூபாய்க்கு மேலே வந்து நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து ஏஞ்சல் லோன் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜி வரைக்கும் இப்போவுமே வந்து இது ஒரு பையிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ பை ஆன் டிப்ஸ் வந்து மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி நாட்கோ ஃபார்மாஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பட் ஆனால் ஹால் டைம் ஆகி போயிருக்கும். மார்க்கெட் சுச்சுவேஷன் நல்லா இல்லைன்றதால இப்போதைக்கு போக முடியல. நம்ம சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிருச்சு. இல்லை வந்து 600 ரூபா ரீச் பண்ணிருச்சுனாலுமே நல்ல ஒரு டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வாங்குறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம வந்து வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சிடிஎஸ்எல் அப்படின்றத வந்து நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாலேருந்து எனக்கு வந்து 20 ரூபாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நான் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு 18 ரூபாவில் வந்து கிடச்சிச்சு. ஸோ அங்கேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டான 30 ரூபா வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து இது ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட காட்டிக்கிறேன்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வருண் பேவரேஜ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ புட் ஆப்ஷன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் வந்து எங்கே கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா 27 ரூ. 6லேருந்து ரூ. 10 நான் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து ரூ. 8 இதை வந்து பிடிச்சேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ரூ. 10 தான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் சொல்லியிருந்தேன். அதை வந்து ரீச் பண்ணிவிட்டு இப்போ வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே இடத்துல. ஸோ இந்த பிடிஐ லிமிடெட் இந்தியா அப்படின்றத வந்து நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ இதை வந்து நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு லெவலாக நான் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா 27 வந்து ரூ. 10லேருந்து ரூ. 20 வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து ரூ. 17 வரும்போது இதை வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ அங்கேருந்து இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நான் கொடுத்த 3மே வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ நானுமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் இதிலெல்லாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நன்றி மக்களே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்ததுக்கு.